வணக்கம் தமிழக மக்களே. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்கன்னு தவறாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொய் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. பொதுமக்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்ல வரேன். நான் ஒன்றும் ஆபாசமாக பேசலை, ஓகேங்களா? சட்டத்துக்கு புறம்பாக எதுவுமே பண்ணவே கிடையாது, ஓகேங்களா? என்னோட ஆக்டிங் வீடியோ மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ பொதுமக்களை என்னோட ஐடி வந்து பேன் ஆகவே கிடையாது. அதை ஒரு ஹேக்கர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் மாதிரி தேர்டு பார்ட்டி கண்டென்ட்னா என்னை பற்றி ஒரு நியூஸ் சேனலில் வந்துருந்துச்சு. அந்த நியூஸை எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போட்டிருந்தேன். அப்போ அந்த கண்டென்ட்டோட ஓனர் வந்து ஒரு நியூஸ் சேனல், அவங்க காப்பிரைட் கொடுக்காம வேறு ஒரு போலியான நபர், நான் தான் அந்த கண்டென்ட்டோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக காப்பிரைட் கொடுத்துருக்காரு. அப்போ மெட்டா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கரெக்டாக செக் பண்ணி பார்க்காம டக்குன்னு ஆக்ஷன் எடுத்துட்டாங்க, ஓகேங்களா? ஸோ 3 தடவை காப்பிரைட் வந்து அந்த நபர் தப்பாக கொடுத்தனால என்னோட ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா? சஸ்பெண்ட் ஆகிருக்கு. அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நிறைய நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன், முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ரொம்ப கவலைப்பட்டேங்க. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு பேமெண்ட்டே பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி கூடு கட்டின மாதிரி நேச்சுரல் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் மில்லியன் ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குருவி கூடு கட்டின மாதிரி என்னோடய உழைப்பினால் வந்த ஐடி. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். நான் வந்து கவலை இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லவே இல்லை, ரொம்ப மனசார கஷ்டப்பட்டேன். ரொம்ப கவலை இருக்க தான் செஞ்சிச்சு. அது வரைக்கும் புதுசாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணி அதில் நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் பயங்கர வரவேற்பு, ஓகேங்களா? ஆரம்பத்திலே வியூஸ் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் என்னோடய பழைய ஐடி வரல அப்படின்னு ரொம்ப நான் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இதற்கிடையில் ரெக்கவர் ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக சொல்ல வரேங்க, என்கிட்ட நேர்மை இருக்குது, உண்மை இருக்குது. நான் கண்டிப்பாக பழைய ஐடி எப்படியாவது ரெக்கவர் பண்ணுவேன், ஓகேங்களா? பழைய ஐடி வர்ற வரைக்கும் புதுசாக உள்ள இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லோரும் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இன்னொரு உண்மையை என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு பார்க்குறப்பலாம், ஆனால் உங்கள் ஐடி என்னாச்சு, உங்கள் ஐடியை பேன் பண்ணிட்டாங்களே. திருப்பி சொல்ல வரேன், எல்லாருக்கும் புரிதல் சொல்ல வரேன், என்னோடய ஐடியை யாருமே பேன் பண்ண முடியாது, ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அசிங்கமாக பண்ணுறாங்க, ஆபாசமாக வீடியோ போடுறாங்க, ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறாங்க. அவங்க ஐடியெல்லாம் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி எவ்வளவோ தப்புகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அவங்க ஐடியெல்லாம் பேன் பண்ணாமல் வாட்டர்மெலன் ஸ்டாரோட ஐடியாவை பேன் பண்ண போகிறாங்க? கிடையவே கிடையாது, ஓகேங்களா? ஸோ வளர்ந்து வர்றப்ப இது எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லைங்க. நிறைய இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்கள ஆக்டர்ஸோட ஐடியெல்லாம் ஹேக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஐடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நடந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன பண்ணாலும் அது சம்பவமாக மாறுது, நியூஸாக மாறுது, ஓகேங்களா? ஸோ நம்ம பண்ணுறது ஒவ்வொரு விஷயங்களும் நியூஸாக மாறுது. என் ஐடி வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் ஆனதை எல்லா பக்கமும் வந்து ஐடி வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தப்பாக வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? திருப்பி சொல்ல வரேன், அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக விரோதி, வேற ஒருத்தவங்க கண்டென்ட்டை அவர் கண்டென்ட்டுன்னு காப்பிரைட் கொடுத்துருக்காரு, ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டாகிராமில் அப்படியும் பண்ண முடியும். வெறும் ரிப்போர்ட் அடித்து எந்த ஐடியுமே நம்ம டக்குன்னு தூக்க முடியாதுங்க, ஓகேங்களா? அப்படி ரிப்போர்ட் அடித்தா உண்மையான காரணம் இருக்கும், ஓகேங்களா? அப்படின்னா மட்டும்தான் அவங்க ஐடியை வந்து பேன் பண்ண முடியும். ஆனால் என்னோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஐடி. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த காப்பிரைட் கொடுத்த நபர் நல்ல மூளையை யூஸ் பண்ணி அந்த காப்பிரைட் கொடுத்த நபர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, எனக்கு இன்ஸ்டாகிராமில் இருந்தே மெயில் வந்துருச்சு, காப்பிரைட்ஸ் ஓனருக்கு மெயில் பண்ணால் அந்த இமெயில் ஐடியே ஃபேக் இமெயில் ஐடிங்க. அந்த இமெயில் ஐடியில், சார் உங்கள் காப்பிரைட்டை ரிமூவ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரெக்வஸ்டேஷனாக ஒரு மெயில் வச்சேன், காப்பிரைட்டை ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் எனக்கு 4000 ரூபா காசு கொடுங்கன்னு கேட்டா. அப்படி 4000 ரூபா காசுன்னொடனே எனக்கு டவுட் வந்துச்சு. ஏன்னா யாருமே காப்பிரைட்டு, இப்போ ஒருத்தவங்க வீடியோவை நம்ம தப்பாக யூஸ் பண்ணால் மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக அவங்க அந்த காப்பிரைட்டை விட்ரா பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணுறதுக்கே காசு கேட்டார். அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணது வீடியோ கூட யூஸ் பண்ணாங்க. என்னை பற்றி பேசினா ஒரு நியூஸ் சேனலோட ஃபோட்டோ தான் போட்டோம். அந்த நியூஸ் சேனலுக்கு நான் டேரெக்டாக சென்னையில் போனேன், அவங்ககிட்ட பேசினேன், சார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, காப்பிரைட் நீங்கள் கொடுத்தீங்களான்னு. ஃபோட்டோக்கெலாம் நாங்கள் காப்பிரைட் கொடுக்க மாட்டாங்கன்ட்டாங்க. அப்போ உங்கள் சேனலை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்றதை அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, கண்டிப்பாக அந்த நபர் மாரி அந்த ஃபேக் இமெயில் ஐடி எல்லா டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க மேலே அவங்க ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? இதுதான் நடந்த உண்மை. தவறான நபர் என் ஐடியா, அதாவது எப்பயுமே வளர்ந்து வர்றவங்க ஐடியா, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க ஐடியா, யார் சென்சிட்டிவாக இருக்காங்களோ அவங்க ஐடிக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றது சகஜம் தானுங்க. நானும் சாதாரண மனுஷன் தானுங்க. ஏன் இந்த விஷயத்தை எல்லாரும் பேசு பொருளாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க? ஐடி பேன் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்? ஆபாசமாக பண்ணேன்னா எதுவுமே கிடையாது, ஆபாசமாக பண்ணல, யார் மனுஷையும் புண்படுத்தலை. பட் என்னை பற்றி பேசினாங்கன்னா நான் எனக்காக குரல் கொடுப்பேன், ஓகேங்களா? யாராவது தப்பாக பேசினாங்களோ அதை டீசெண்டான முறையில் நான் கண்டிப்பாக குரல் கொடுப்பேன். அதுதான் நடந்துச்சே தவிர இது ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி திருப்பி சொல்ல போகிறேன், யாராலையும் முடக்க முடியாது, முடக்கப்படவும் இல்லை. இதுதான் நடந்த உண்மை, ஓகேங்களா?
புதுசாக ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஐடி எல்லோரும் ஃபார்ம் பண்ணுங்கள். டாக்டர் திவாகர் பிபிடி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ திருப்பி சொல்ல வரேன், ஐடியை வந்து தப்பான முறையில் ரிப்போர்ட் அடித்து சில சமூக விதிவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐடியை ரெக்கவர் பண்ணால் பணம் கொடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மேலேயும் லீகல் ஆக்ஷன் வரும். கூடிய விரைவில் அவர் காவல்துறையில் மாட்டுவார். நீங்கள் எல்லோரும் பார்க்க தான் போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கிடையில் வந்து இந்த மாதிரி தவறுதலாக யாரும் புரிந்து கொள்ள வேணாம். நன்றி, வணக்கம்.